தினமும் வெறும் வயிற்றுல இந்த ஒரு டீயை குடிச்சிட்டு வாங்க. உங்களோட ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கும். உங்கள் ஃபேஸ் தங்க மாதிரி ஜொலிக்குங்க. கண் எரிச்சல், வயிறு எரிச்சல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், சர்க்கரை நோய் உள்ளவங்க எல்லாரும் இந்த ஹெர்பல் டீயை குடிச்சிட்டு வரும்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனாக இருக்கும். இந்த ஹெர்பல் டீயை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல பலன் கிடைக்குங்க. ஆவாரம்பூ ஹெர்பல் டீ தாங்க. இந்த ஆவாரம்பூ ஹெர்பல் டீயை நீங்கள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களால் நம்பவே முடியாது. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த ஆவாரம் பூவை விட்டுறாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக பியூராக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பியூராக கிடைக்கிது அப்படின்னா எங்கே பார்த்தாலும் விடவே விடாதீங்க. உடனே பறித்து கொண்டு வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வெயிலில் உணர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பியூரான பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சுத்தமான பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ விளையிற எல்லாமே மருந்து போட்டு அதில் ஒரு சத்துமே இல்லாமல் போயிடுச்சு. ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நிறைய நீர்த்தேக்கத்தில் தான் இருக்கும், அதாவது ஏரிகளில் தான் இருக்கும். இந்த ஆவாரம் பூவில் இருக்கிற நன்மைகள் தெரிஞ்சால் நீங்கள் விடவே மாட்டேங்க. அவ்வளோ நன்மைகள்ங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கழுவிட்டு சுத்தம் பண்ணி, அதாவது தனித்தனி எதழ்களாக பிரித்து எடுத்து காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியில் ஒரு கையளவுக்கு ஆவாரம் பூ போட்டு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சரி, பனங்கற்கண்டு சேர்த்தாலும் சரி, தேன் சேர்த்தாலும் சரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு இது அற்புதமான மருந்துங்க. உங்களோட ஸ்கின்னும் பளபளன்னு இருக்கும். இது ஆண் பெண் 2 பேருமே குடிக்கலாங்க. இந்த ஆவாரம் பூவை நான் எங்கே பறித்தேன் அப்படிங்கிற லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.